Hi guys, welcome to our channel. We are Skill Genius. ப்ரீவியஸ் வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஜாவாவில் ஸ்டாக் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்த்துருந்தோம். நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், கலெக்ஷன்ஸில் லிஸ்ட்டுன்றதுக்கு கீழே அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து வெக்டார் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஸ்டாக்ல என்ன பார்த்தோம்னா, ஸ்டாக் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லிஃபோ அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம வந்து ஒரு பிளேட்டை வந்து ஒன் above அப்படி வச்சுட்டே போகிறோம். ஆட் பண்ணுறது வந்து ஸ்டாக்காக வந்து ஆட் ஆகும், அதாவது ஒன்று மேலே ஒன்று வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அதுக்கடுத்து ஸ்டாக்ல வந்து ஒரு ஒர்க் அவுட் வந்து கொடுத்துருந்தோம். என்னன்னா, ஹலோ அப்படின்றத வந்து ரிவர்ஸ் பண்ணி OLLEH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் அவுட் கொடுத்துருந்தோம். சிம்பிளான ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து நான் வந்து வெக்டார் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோடிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வெக்டார் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாக்குக்கு ஸ்டாக் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸ்டாக் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். சரி, ஓகே. ஸோ அதை வந்து ஸ்டாக் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டாக் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா, சாரி, ஸ்டாக் வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில்ன்ற பேக்கேஜுக்குள்ளே தான் வந்து இருக்கும். ஓகேவா, யூட்டில் டாட் ஸ்டாக், எஸ் வந்து கேப்ஸில் இருக்கணும். ஓகேவா, அடுத்தது ஒரு கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா, பப்ளிக் கிளாஸ். இது வந்து நம்ம வந்து ஃபைல் நேம் வந்து ஸ்டாக் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன வந்து எந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோமோ அதை வந்து இன்புட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்னு வச்சுக்கலாம், வேரியபிள் நேம் எஸ்டிஆர். ஓகேவா, டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கு. இப்போ இந்த என்ன ஹெலோ அப்படின்றது தானே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ HELLO. ஓகேவா, ஹெலோ அப்படின்னு இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸ்டாக் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்டாக்குக்கு வந்து சின்டாக்ஸ் என்னது, ஸ்டாக். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கேரக்டராக எடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டாக்குக்குள்ளே கேரக்டராக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டாக்குக்குள்ளே வந்து என்ன டேட்டா டைப் இருக்கணுமோ, என்ன டேட்டா டைப் ஸ்டோர் ஆக போதோ அந்த டேட்டா டைப் தான் வந்து இங்கே கொடுக்கணும். ஓகேவா, கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். ஓகேவா, இந்த ஸ்டாக்கோட நேமை வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நியூ ஸ்டாக் ஆங்குலர் ப்ராக்கெட் பேரந்தசிஸ். ஓகேவா, இப்படி தானே நம்ம வந்து ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து கீழே என்ன பண்ண போகிறோம்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸ்டாக்ல நம்ம வந்து இந்த ஃபார் வைல் எனக்கு நார்மலாக எல்லாமே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் லூப்பில் ஃபார் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, கேர். ஸோ கேர்ன்ற டேட்டா டைப் CH அப்படின்றதுல வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போறோம்னா, str.toChar அரே. இது கேப்ஸ்ல toChar அரே. நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த toChar அரே வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். toChar அரே அப்படின்னு கொடுக்கும்போது இந்த strன்றதுல இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா, ஒவ்வொரு கேரக்டரா ஒரு அரேல ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, toChar அரேன்னு எடுத்தோம்னா நம்ம வந்து ஸ்பிளிட் ஆயிரும். HELLO அப்படின்னு சொல்லி ஒரு அரேவா இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஃபார் லூப்ல CH அப்படின்றதுல வந்து ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அதுக்கடுத்து என்ன சொல்றோம்னா, இந்த ஃபார் லூப்ல ஸ்டாக் டாட் புஷ், எதை புஷ் பண்ண சொல்றோம், இந்த CH. ஓகேவா, CHல தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த லூப் ரன் ஆகும்போது H இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டாக்குக்குள்ளே வந்து உள்ளே வந்துடும். அடுத்து வந்து இந்த லூப் செகண்ட் வந்து என்ன ஆகும், E இருக்கும். அதுவும் இந்த ஸ்டாக்குக்குள்ளே Hக்கு மேலே E வரும். அதுக்கப்புறம் L இருக்கும், Eக்கு மேலே L வரும். அதுக்கப்புறம் L மறுபடியும் இன்னொரு L இருக்குது, அந்த Lக்கு மேலே இன்னொரு L வரும். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஃபைனலாக O இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து O அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸ்டாக்கில் இப்போ இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஸ்ட்ரிங்கை வந்து
ஒவ்வொரு கேரக்டராக நம்ம ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்தது நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு அதை வந்து பிளாங்காக விட்டுறலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறத இந்த ரிவர்ஸ்ன்ற வேரியபிளில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் வந்து ஒயில் லூப் ஒன்று எடுத்துக்கலாம். ஒயில் நாட் ஸ்டாக் டாட் இஸ் எம்டி. ஸ்டாக் வந்து எம்டியா இல்லைன்னா நீ இந்த ஆப்ரேஷன்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணு. எம்டியா இருந்துச்சுன்னா விட்டுரு. ஸ்டாக் வந்து எம்டியா இல்லைன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்னன்னா ஸ்டாக் டாட் பாப். ஓகேவா? பாப் எதை பாப் பண்ண சொல்கிறோம்? சிஹெச். ஓகேவா? சாரி, ஸ்டாக் டாட் பாப் கிடையாது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ரிவர்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ரிவர்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு என்னத்தை வந்து எதை வந்து ரிவர்ஸில் ஆட் பண்ண போகிறோம்? இப்போ தான் வந்து ஸ்டாக் டாட் பாப் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? இந்த ஸ்டாக் டாட் பாப்னு கொடுக்கும் போது என்ன ஆகும், நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இப்போ ஸ்டாக்ன்றது வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. நம்ம வந்து ஸ்டாக்ல வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் இங்கே எழுதுறேன். இப்போ வந்து ஸ்டாக்ல வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு ஓ, அதுக்கப்புறம் எல், சாரி கமெண்ட் பண்ணிட்டு ஓ எல் ஓ எல் எல் இ ஹெச். இது வந்து 1 by 1 இருக்கும். ஓகேவா? எப்படின்னா இப்போ வந்து ஸ்டாக்ல வந்து நம்ம புஷ் பண்ணது வந்து இப்படி தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் HELLO அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாக் டாட் பாப் அப்படின்னு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஓ தான் வெளியே வரும். ஓகேவா? ஸோ என்ன ஆகும், ரிவர்ஸில் வந்து ஓ அப்படின்றது ஃபர்ஸ்ட் போய் வந்து பிளேஸ் ஆகும். அடுத்தது வந்து மறுபடியும் ஸ்டாக் டாட் பாப் அப்படின்னு வரும். அடுத்து எல் வரும். அடுத்து ஸ்டாக் டாட் பாப் கொடுக்கும்போது மறுபடியும் எல் வரும். அடுத்தது இ வரும். அடுத்தது ஹெச் வரும். அப்புறம் வந்து இந்த ஒயில் லூப் வந்து எம்டியா இருக்கிற வரையும் ரன் பண்ணு. எம்டி ஆயிடுச்சுன்னா ரன் பண்ணாதுல. ஓகேவா? அதுதான் வந்து சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணிக்குவோம். ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஒரிஜினல் வந்து எதில் இருக்குது? எஸ்டிஆரில் இருக்குது. ஓகேவா? எஸ்டிஆர். அடுத்தது இதே தான். ஸோ காப்பி பண்ணிக்கலாம். ஒரிஜினலுக்கு பதிலாக ரிவர்ஸ்டு அப்படின்னு மாற்றிக்கிறோம். ஓகேவா? ரிவர்ஸ்டு எதில் இருக்குன்னா ரிவர்ஸ் அப்படின்ற வேரியபிள் இருக்குது. ஓகேவா? இப்போது இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். First compile java c stack reverse dot java. சாரி, இந்த isMt அதாவது இந்த மெத்தடுக்கு வந்து ஈன்றது வந்து கேப்ஸில் இருக்கணும். ஓகேவா? isMt அப்படின்றது அதுதான் இங்கே எரரு. ஸோ வந்து திருப்பி கம்பைல் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து எந்த எரரும் கிடையாது. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாவா ஸ்டாக் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணி பார்த்தா இப்போ என்ன வந்திருக்கு? ஹலோ, அதாவது ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்துருச்சு. ரிவர்ஸில் எப்படியா இருக்கு? OLLEH அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டாக்ல வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி புஷ் பண்ணியிருக்கோம். ஒயில் லூப் யூஸ் பண்ணி பாப் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி காமிச்சிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து வெக்டார் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து அடுத்த ஸ்லைடில் வந்து சொல்கிறேன். வெக்டார் அப்படின்றத வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வெக்டார் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெக்டார்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? வெக்டார் இஸ் அ லெகசி கிளாஸ் தட் இம்ப்ளிமெண்ட்ஸ் த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ். நம்ம லிஸ்ட்டு கீழே தானே எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். வெக்டார்ன்றது ஒரு கிளாஸு. அது என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு? லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அடுத்தது என்னன்னா வெக்டார்ன்றதை வந்து ஒரு சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். ஓகேவா?
இது வந்து ஒரு த்ரெட் சேஃப்டியாக இருக்கும். மல்டி த்ரெட்டிங் வந்து வெக்டார்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்து இட் இஸ் சிங்க்ரனைஸ்ட் அண்ட் அலவுஸ் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ். இது வந்து லிஸ்ட்டு தானே, லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறது. லிஸ்ட்டில் வந்து நம்ம டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணும். ஸோ இங்கேயும் வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மெயின்டைன்ஸ் இன்சர்ஷன் ஆர்டர். அதாவது நீங்கள் என்ன ஆர்டரில் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரொவைட்ஸ் டைனமிக் அரே இம்ப்ளிமெண்டேஷன். அடுத்தது என்னன்னா ஒரு டைனமிக் அரே இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஸோ டைனமிக் அரே இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னன்னா நம்ம நிறையா பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஸ்டாக்ல கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். என்னன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆப்பிள்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஸ்கெட்டோட சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அதுதான் வந்து ஒரு டைனமிக் அரே இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது அதில் வந்து நம்ம ஸ்டாக்காக சொன்னோம். இது வந்து ஒரு அரேவா எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகும். அதோட நம்ம கொடுக்குற எலமெண்ட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வெக்டாரில் என்ன வந்து ஒரு வெக்டாரில் தனியாக நீங்கள் என்னென்னு பார்க்கலான்னா, வெக்டார் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இப்போ ஒரு 3 எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வெக்டாரை வந்து ஒரு அரேயை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ அதில் வந்து 2 எலமெண்ட்ஸ் போட்டுட்டீங்க. தேர்ட் எலமெண்ட் வந்து ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறீங்க. ஒரு ஆட் பண்ணும் போது தேர்ட் எலமெண்ட்டுக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த தேர்ட் எலமெண்ட் ஸ்பேஸில் வந்து நம்ம ஆட் பண்ணுறது போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபோர்த்து பிளேஸில் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறீங்க. அப்போ வந்து நீ என்ன பண்ணுவோன்னா நமக்கு வந்து ஃபோர்த்து பிளேஸுக்கு வந்து பிளேஸே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வெக்டார் சைஸ் என்னது 3 தான். ஃபோர்த்து பிளேஸுக்கு வந்து ஃபோர்த்து பிளேஸுக்கு பிளேஸ் கிடையாது. அப்போ வந்து இந்த வெக்டார் என்ன பண்ணுன்னா ஒரு புது அரே வந்து கிரியேட் பண்ணும். எப்படி 4 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஒரு அரே கிரியேட் பண்ணி பழைய ஓல்டு எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நியூ அரேல ஸ்டோர் பண்ணி அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்க நியூ எலமெண்ட், அதாவது ஃபோர்த் எலமெண்ட்டை வந்து ஃபோர்த் பிளேஸில் ஆட் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து இப்படி தான் வந்து வெக்டார் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாத்துக்குமே லிஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி பார்த்துருந்தோம், அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து நம்மளோட அந்த வெக்டாரோ இல்லை ஸ்டாக்கோ இல்லை லிங்க்டு லிஸ்ட்டோ அதுக்குள்ளே என்ன டேட்டா டைப் இருக்க போகுதுன்றதை மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெக்டார் ஆங்குலர் ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங்கு தான் இருக்க போகுது. அடுத்தது வந்து வெக்டார் அப்படின்றது வந்து நம்ம வெக்டாரோட நேம். ஓகேவா? அதாவது இங்கே வந்து அரேவா ஸ்டோர் ஆகுமா, ஸோ அரேவோட நேமு வெக்டார்ன்றது, அதாவது வேரியபிள் நேம் அந்த மாதிரி. அடுத்தது நியூ வெக்டார் ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பேராந்தசிஸ். இப்படி தான் வந்து ஒரு வெக்டாரை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த வெக்டார் அப்படின்றதுல வந்து ஆட் ஜாவா, அதாவது நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து வெக்டாரில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணி அந்த வெக்டாருக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போது வெக்டார்ஸில் நம்ம பார்க்கறது என்னென்ன இருக்குன்னா, வெக்டார்ஸில் வந்து ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்டி செக் பண்ணலாம். இந்த வெக்டாரோட கெப்பாசிட்டி என்ன, இப்போ வெக்டாரில் எவ்வளோ இருக்குது, எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வெக்டாரோட கெப்பாசிட்டியும் செக் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் இருக்குது, கிளியர் கொடுத்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் கிளியர் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் வந்து கோடிங்கில் வந்து உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கோடிங் பண்ணி காட்டுறேன். கோடிங்கில் என்ன பண்ணலாம், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து வெக்டாருக்கு வந்து கோடிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன வெக்டார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம் .java. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் java டாட் util டாட் util டாட் வெக்டாரை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், கிளாஸ், ஒரு பப்ளிக் கிளாஸ் ஃபைல் நேம் வெக்டார் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ இதில் வந்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் உள்ள ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெக்டார் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? வெக்டார், இப்போ இதுக்குள்ளே வந்து டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கு, வெக்டார்னே வந்து நேம் வச்சுக்கலாம். அடுத்து நியூ வெக்டார். இப்போது இந்த வெக்டாரில் வந்து சம் ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வெக்டார் டாட் ஆடில்
உள்ளே வந்து ஃபர்ஸ்ட்டு சி, அடுத்து வெக்டார் டாட் ஆட், அதில் பைத்தான், அடுத்து வெக்டார் டாட் ஆட், அதில் ஜாவா, அடுத்து வெக்டார் டாட் ஆட் உள்ள சி ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு 4 எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ இந்த எலமெண்ட்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல நான் வந்து கோர்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். கோர்சஸ் இங்கே வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கு, வெக்டாரில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா, வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போது இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாவா சி வெக்டார் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா. சாரி, நான் வந்து இங்கே ஃபைல் நேம் வந்து $p போட்டிருக்கேன். ஸோ அதை மட்டும் ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் பண்ண, ஸோ எந்த எரரும் இல்லை. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாவா வெக்டார் எக்ஸாம்பிள் ரன் பண்ணால் இப்போ வந்து நமக்கு என்ன ஆட் பண்ணதெல்லாம் வந்து இங்கே வந்து வந்திருக்கு. சி, பைத்தன், ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, நான் இங்கே என்ன சொல்லியிருந்தேன், ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ வெக்டார் டாட் ரிமூவில் இப்போ வந்து ஜாவாவை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரிமூவ் பண்ணிவிட்டு இதே இதை திருப்பி அதே லைனை போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ திருப்பி கம்பைல் பண்ணி ரன் பண்ணணும். ஓகேவா, ரன் பண்ணால் இப்போ வந்து என்ன ஆயிருக்கு, ஜாவா அப்படின்றது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா, ஜாவா அப்படின்றது ரிமூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்லி, அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு லிஸ்ட்டு, அதாவது அரே டைப்பில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ அரே டைப்பில் ஸ்டோர் ஆகுதுன்னா நம்ம வந்து இதை வந்து இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். வெக்டாரை வந்து இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போது இதே லைனை வந்து நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வெக்டார் டாட் கெட் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தா என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பாருங்கள். 1 அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, பைத்தான். இது வந்து 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அதுக்கடுத்தது வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து பைத்தான் அப்படின்னு இருக்குது. ஸோ பைத்தான் மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, டாட் கெப்பாசிட்டி parenthesis. ஓகேவா, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் கெப்பாசிட்டி என்ன வந்திருக்கு, 10 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 10 அப்படின்னு சொல்லி ஏன் வந்திருக்கு நீங்கள் வந்து யோசிக்கலாம். நமக்கு தான் வந்து நம்ம 4 எப்படி பார்த்து நம்ம இப்போது கரண்ட்டாக வந்து 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ கெப்பாசிட்டி 3 தான் வந்திருக்கணும். அப்படி பார்த்தாலும் சரி, அப்படி வேணாம். அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண வந்து 4 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கெப்பாசிட்டி வந்து 4 தானே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்டி வெக்டார் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்போதும் எம்டி வெக்டார் கிரியேட் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா 10 தான் ஆட் பண்ணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து 10 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகேவா, அடுத்தது 10 ஆட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு செட்டு. ஃபர்ஸ்ட் வந்து 10 தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து 10 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா, அதனால தான் இங்கே 10 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ கெப்பாசிட்டி வந்து இந்த வெக்டாரோட கெப்பாசிட்டி வந்து 10. ஸோ நீங்கள் அது உள்ள வந்து 10 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். 11th எலமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு நியூ வெக்டார் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஓல்டு எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஓல்டு எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு அப்புறம் நியூ எலமெண்ட் வந்து பின்னாடியே வந்து அதை ஆட் பண்ணிக்கும். ஓகேவா, அது வந்து நான் ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுதான் வந்து இங்கே நடக்கும். ஓகேவா, இதுதான் வந்து வெக்டாரில் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ வெக்டார்ன்றதுக்கு வந்து வெக்டாரை வந்து நீங்கள் வந்து
எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு அரே, அது வந்து ஒரு லிஸ்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஒரு அரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கெப்பாசிட்டி இருக்கும், ரிமூவ் இருக்கும், கிளியர் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம லிஸ்ட்டுக்கு கீழே இருக்க எல்லாமே முடிச்சிட்டோம். லிஸ்ட்டுக்கு கீழே ஃபர்ஸ்ட் வந்து அரே லிஸ்ட் பார்த்தோம், அடுத்தது வந்து லிங்க்டு லிஸ்ட் பார்த்தோம், அடுத்தது ஸ்டாக் பார்த்தோம், அடுத்தது வெக்டார் பார்த்தோம். அதுக்கடுத்து கலெக்ஷன்ஸில் அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும், நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணி போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.